மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 44, 45. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்திலே புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். இங்கே ஒரு நிலத்தில் ஒரு பொக்கிஷத்தை மறைச்சி வச்சுருக்கிறாங்க. யார் மறைச்சி வச்சுருக்கிறாங்கன்னு தெரில. அந்த காலத்திலலாம் பொக்கிஷங்களை புதைச்சி வைப்பாங்க. சில பேர் நிலத்தில், சில பேர் வீட்டுக்குள்ளவே, சில பேர் வீட்டுக்கு பக்கத்தில், தோட்டத்தில், எங்கேயாகிலும் புதைச்சி வச்சுருவாங்க. நிறைய நகைங்க, தங்க நாணயங்கள் எல்லாம் இருந்தால் புதைச்சி வச்சுருப்பாங்க. புதையல்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி புதைச்சி வச்சுருப்பாங்க. இங்கே நம்ம வாசிக்கிறோம், ஒரு நிலத்தில் யாரோ புதையலை புதைச்சி வச்சுருக்கிறாங்க. அந்த நிலத்துக்காரன், ஆனால் அவனது இல்லை, அந்த நிலத்துக்காரனது இல்லை, யாரோ இந்த நிலத்தில் புதைச்சி வச்சுருக்கிறாங்க. ஒரு நாள் இவர் அங்கே போயிட்டு வேலை செய்கிறப்போ அந்த புதைச்சி வச்சுருந்த பொக்கிஷத்தை பார்க்குறாரு. ஒரு பொக்கிஷத்தினாலே இருக்கிற ஒரு பெட்டின்னு வச்சுக்கோங்களேன், அந்த புதையலை பார்க்குறார். பார்த்துட்டு, இந்த நிலத்தில் வேலை செய்ய வந்தவர் இவர், அந்த நிலம் அவரது இல்லை, அந்த நிலத்தில் யாரோ புதையலை புதைச்சி வச்சுருக்கிறாங்க, பொக்கிஷத்தை புதைச்சி வச்சுருக்கிறாங்க. அங்கே வேலை செய்கிறதுக்காக வந்தவன் அதை பார்த்துட்டு, இந்த நிலத்தை எப்படியாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்ட்டு தோட்டத்துக்காரங்க, அந்த நிலத்துக்காரர்கிட்ட போய் பேசி, அவன் எவ்வளோ சொன்னானோ என்னவோ தெரில, அதை வாங்கிறதுக்காக தனக்குள்ளதையெல்லாம் விற்று, என்னென்ன இருந்துச்சோ தன்னிடத்தில் உள்ளதையெல்லாம் விற்றுட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து அந்த நிலத்தை வாங்கிட்டாராம். தனக்கு உள்ளதெல்லாம் விற்றாரு அப்படின்னா என்னென்ன சொல்லலாம்? என்னென்ன விற்றுருப்பார்? ஆடு மாடுகளை விற்றுருப்பார், நகைகளை விற்றுருப்பார், அவருக்கு ஏதாவது தோட்டம் துறவு இருந்திருந்தாக்கா அதை விற்றுருப்பார், அவருடைய சொந்த வீட்டை கூட விற்றுருக்கலாம். உள்ளது எல்லாமே விற்றுட்டாருன்னு படிக்கிறோமே, எல்லாத்தையும் விற்றுட்டாரமே. எல்லாத்தையும் விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து அந்த தோட்டத்தை வாங்கிட்டார். அந்த தோட்டத்தில் என்ன இருந்துச்சு? பேசணும், பொக்கிஷமே இருந்துச்சு. அதனால் அதை வாங்கிட்டார். அதுதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். இது இயேசுசாமி சொன்ன கதைகளில், ஊமைகளில் ஒரு ஊமை. இந்த மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 7 ஊமைகளை சொல்லியிருப்பார். அதில் ஒன்று தான் இது. ஊமை என்றால் உதாரணத்துக்காக சொல்லப்படுகிற ஒரு கற்பனை கதை. இயேசுசாமி அந்த மாதிரி கதைகள் மூலமாக பரலோகத்துக்கு சம்பந்தமான சத்தியங்களை மக்களுக்கு போதித்து கொண்டிருந்தார். இப்போ இந்த பொக்கிஷத்தில் குறித்து நம்ம படிக்கிறோம். ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் பொக்கிஷத்தை புதைச்சி வச்சுருக்கிறாங்க. அங்கே வேலை செய்ய வந்தவன் அதை பார்த்துட்டான், இந்த நிலத்தை எப்படியாவது நம்ம வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டான். அந்த நிலத்துக்காரங்கிட்ட போயிட்டு விற்கிறியான்னு கேட்டிருக்கிறான். அவனும் விற்கிறேன்னு சொல்லியிருக்கிறான். போயிட்டு அதை வாங்கிறதுக்காக தனக்குள்ளதெல்லாம் விற்றுட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்து அந்த நிலத்தை வாங்கிட்டான். இதுக்கு நல்ல ஆழமான ஆவிக்குரிய அர்த்தங்கள் எல்லாம் இருக்குது இதில். அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். நிலம் என்றால் என்ன என்று இயேசுசாமி சொல்கிறாரு. நிலம் என்றால் உலகம் அப்படின்றார். 38ஆம் வசனத்தை வாசிங்க. நிலம் உலகம். சரிங்களா? இயேசுசாமி சொல்கிறார் விளக்கத்தை. நிலம் என்றால் உலகம். அந்த நிலத்தில் யாரு கண்ணுக்கும் தெரியாத ஒரு பொக்கிஷம் இருக்குது. அந்த பொக்கிஷம் தான் இயேசுசாமி. அல்லேலூயா. இயேசுசாமின்னா யார்? அவருடைய வேல்யூ என்ன? அவரை சம்பாரிச்சுக்கிட்டா எவ்வளோ நல்ல வாழ்க்கை இருக்குது, இதெல்லாம் உலகத்துக்கு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அது மறைப்பொருளாக இருக்குது. ஏன் அந்த மாதிரி மறைப்பொருளாச்சு?
இயேசு குறித்து இந்த உலகத்துக்கு தெரியாதபடிக்கு அந்த இயேசு குறித்தான மகிமையான செய்திகளையும் சுவிசேஷத்தையும் அதனுடைய காரியங்களையும் யார் மறைச்சி வச்சது? சாத்தான் மறைச்சிருக்கிறான். அதுதான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த உலக மக்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தையோ அந்த சுவிசேஷத்தினாலே கிடைக்கக்கூடிய அந்த சுவிசேஷத்தை நம்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அதனால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையோ இந்த உலக மக்களுக்கு புரியாதபடிக்கு பிசாசானவன் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய மனக்கண்களை என்று அங்கே இருக்கும், மனக்கண்களை குருடாக்கிட்டான். அந்த மனசை குருடாக்கினதுனால, மனக்கண்களை குருடாக்கினதுனால, அல்லது அறிவின் கண்களை குருடாக்கினதுனால, ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று இங்கிலீஷில் இருக்கும், அறிவின் கண்களை குருடாக்கினதுனால இந்த உலக மக்களுக்கு இயேசு சாமியை பற்றி சொன்னால் புரிய மாட்டேங்குது. இயேசு சாமியுடைய மகிமைகளை, அதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த பொக்கிஷத்துக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த உலக மக்களால் பார்க்க முடியாதபடிக்கு பிசாசானவன் அறிவின் கண்களை குருடாக்கிட்டான். எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, பெரிய பெரிய பதவிகள்லாம் இருக்கிறாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்துவை புரிஞ்சுக்கிற அறிவு அவங்களுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து என்கிற இந்த பொக்கிஷம், இயேசு கிறிஸ்து ஒரு பொக்கிஷம், அவரை சம்பாரிச்சுக்கிட்டா எல்லாமே சம்பாரிச்சுக்கலாம், எல்லாம் எந்த குறையில்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிரும் என்கிற சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலக மக்களுக்கு முடியலை, தெரியலை. பிசாசானவன், சாத்தானானவன் அவங்களுடைய கண்களுக்கு குருட்டாட்டத்தை கொடுத்துருக்கிறான், இருட்டடைப்பு செய்திருக்கிறான். ஆனால் அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பொக்கிஷத்தில் எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது. இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பொக்கிஷ சாலையில், அல்லது அந்த நான் சொன்னேன் இல்லையா, பொக்கிஷம் உள்ள ஒரு பெட்டி அப்படின்னு சொன்னேன். அதை போல் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பொக்கிஷ பெட்டியில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் இருக்க, அந்த ஆசீர்வாதங்கள் உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் இருக்குது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் இருக்குது. அந்த இயேசு என்கிற அந்த பொக்கிஷத்தை சம்பாரிச்சுக்கிட்டா எல்லாமே சம்பாரிச்சுக்கலாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பொக்கிஷ சாலையில், அந்த இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பொக்கிஷம் பெட்டியில் உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன ஆசீர்வாதங்கள்னு ஒரு 7 சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஒரு 7 சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். நம்பர் 1, செல்வம். செல்வம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது. பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், ஆண்டவர் செல்வத்தையும் சம்பத்தையும் தருகிறார் அப்படின்னு எழுதியிருக்கு. 2வதாக அதே பிரசங்கி புஸ்தகத்தில் அதே 6ஆம் அதிகாரம் அதே 2ஆம் வசனத்தில் கனத்தையும் தருகிறார். கனம் என்றால் ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவமிக்க ஒரு வாழ்க்கை. அது இயேசுக்குள்ளே இருக்குது. இயேசுவை நாம் சம்பாதிச்சு கொண்டா நம்முடைய வாழ்க்கையை அப்படியே ஆண்டவர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை சமுதாயத்தில் கௌரவமாக, மதிப்பாக, கௌரவமாக, மரியாதையாக எல்லோரும் மதிக்கக்கூடிய அளவில் வாழணும்னு ஆசைப்படுறோம். அதுக்காக என்னென்னமோ முயற்சிகளை பண்ணுறோம். இயேசு கிறிஸ்துவை சம்பாரிச்சுக்கிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறிடும். அந்த ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட மேன்மை இயேசுவுக்குள் இருக்கிறது. 3வதாக இயேசுவுக்குள்ளே இருக்கிற இந்த ஆசீர்வாதம் என்று பார்த்தால் மெய்யான சாந்தி சமாதானம், தெய்வீக சாந்தி சமாதானம் இயேசுவுக்குள் இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்கிறார், என்னுடைய சாந்தி சமாதானத்தை உனக்கு தர்றேன். அப்போ இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பொக்கிஷத்தை நம்ம சம்பாரித்து கொண்டால் இந்த உலகத்தில் சாந்தி, சமாதானம், அமைதி, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். பிரச்சனையெல்லாம் வராதுன்னு இல்லை, எந்த பிரச்சனை வந்தாலும் அதன் மத்தியில்
நாம் சாந்தி சமாதானத்தோடு மன அமைதியோடு வாழத்தக்கதாக இயேசு அவருடைய தெய்வீக சாந்தி சமாதானம், டிவைன் பீஸ் அவருக்குள்ளே இருக்கு, அவர் நமக்கு தருவார். நாலாவதாக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்குற இம்மைக்குரிய ஆசீர்வாதம் அல்லது இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய காரியங்களில் நமக்கு வெற்றியை தருகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயம் பெற முடியும் என்று. அப்போ இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டால், அந்த இயேசு எனக்கு அந்த பொக்கிஷத்தை சம்பாதிச்சுக்கிட்டோன்னு சொன்னால், வாழ்க்கையில் எதெல்லாம் ஃபெயில் ஆகிட்டோமோ அது எல்லாவற்றிலையும் சக்ஸஸ் ஆகிடுவோம். ஆண்டவர் வெற்றியாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஐந்தாவதாக இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பொக்கிஷத்தை நாம் சம்பாதித்து கொண்டால் நமக்கு ஞானமும் அறிவும் புத்தியும் ஆண்டவர் தருகிறார். கொலோசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஞானமும் புத்தியும் அறிவும் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைக்கும் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவை நாம் சம்பாதித்து கொண்டால் ஞானம் புத்தி அறிவு நமக்கு கிடைக்கும். நமக்கு வேண்டியது அதுதானே. உலகத்தில் நம்ம எது செய்யணுன்னாலும் எதை சாதிக்கணுன்னாலும் நமக்கு என்ன தேவை? ஞானம் தேவை, புத்தி தேவை, அறிவு தேவை. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பொக்கிஷ சாலையிலே இருக்குது. அவரை சம்பாரிச்சுக்கிட்டா நமக்கு இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆறாவதாக இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை தருகிறவராய் இருப்பார். 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை தருகிறவராய் இருப்பார். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, கடன் தொல்லைகள் இருக்குது, எத்தனையோ விதமான வியாதிகள் இருக்குது, எத்தனையோ விதமான போராட்டங்கள் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை சம்பாதித்து கொண்டால் அவர் நமக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிப்பார். 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்திலேயும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அவர் விடுவிப்பார் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற இந்த பொக்கிஷத்தை நாம் சம்பாதித்து கொண்டால் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், அதாவது இந்த உலகத்துக்குரிய 7வது ஆசீர்வாதம் என்ன என்றால் அவருடைய ப்ரொடெக்ஷன், அவருடைய பாதுகாப்பின் கீழ் நம்ம வைத்து பத்திரப்படுத்தி எல்லா விதமான தீங்குகளுக்கும் நம்மை விலக்கி காத்து கொண்டு வழி நடத்தி கொண்டு இருப்பார். சங்கீதம் 121:7-8 இது நம்ம பார்க்கிறோம். ஆகவே அருமையான கற்றுப்பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தான் பொக்கிஷம். இயேசு கிறிஸ்து பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நம்ம சம்பாரிச்சுக்கிட்டோன்னு சொன்னால் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களில் இன்னும் நிறைய இருக்குது. ஒரு 7 தான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாகும். அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், இந்த மேன்மைகள் எல்லாம், இந்த கௌரவமான ஒரு வாழ்க்கை, செல்வம், சம்பத்து, ஞானம், அறிவு, கௌரவம் எல்லாமே நாம் உள்ளவங்களாக இருப்போம். இயேசு கிறிஸ்துவுக்குள் இதெல்லாம் இருக்குது. அந்த பொக்கிஷத்தை நம்ம சம்பாதிச்சுக்கணும். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பொக்கிஷத்துக்குள்ளே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஒரு 7 இருக்குது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னு சொன்னால் எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ரட்சிப்பு அவர் நமக்கு தருகிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் ரட்சிப்பு இருக்கிறது. ரட்சிப்பு என்று சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களோடு வாழ்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுவதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு டோக்கன் என்று சொல்லலாம். இந்த ரட்சிப்பு இயேசு நமக்கு தருகிறார். ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற 2வது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் அனாயிண்டிங், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் தம்முடைய மக்களை பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணுகிறவராக அங்கே நாம் அவரை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், வல்லமை. அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வல்லமை நமக்கு இருந்தால் கர்த்தருக்காக சாட்சியாக ஜீவிக்க நம்மளால் முடியும். கர்த்தருக்கு மகிமையாக ஜீவிக்க நமக்கு அந்த வல்லமை, அந்த பெலன், அந்த கிருபை நமக்கு கிடைக்கும். அப்போ ஆண்டவர் கொடுக்குற 2வது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அது. 3வது
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மூணாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன என்றால் சர்ச்சு. இந்த திருச்சபை இருக்க, திருச்சபை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். திருச்சபையில் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த திருச்சபையில் நம்மை இணைக்கிறார். இந்த திருச்சபை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் இது தேவனுடைய குடும்பம் என்று இருக்கிறது, ஆண்டவருடைய குடும்பம். அப்போஸ்தலர் 2:47 இருக்கிறது, நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே ஆண்டவர் இந்த குடும்பத்தில் நம்மை இணைத்து கொள்ளுகிறார் என்று இருக்கிறது. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு இருக்கிற மூணாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன என்றால் திருச்சபையில் ஆண்டவருடைய குடும்பத்தில் நாமளும் இணைகிறோம். அவருடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்துக்குள்ளே நாம் வருகிறோம். இது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் மூணாவது ஆசீர்வாதம். நாலாவது ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஃபோர்த் ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங் என்னென்னா, ஆண்டவருக்காக சேவை செய்கிற அந்த ஊழியம் செய்கிற பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். நம்மை அதுக்காக தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:9 இருக்குது, கர்த்தர் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக நம்மை ஆசாரியர்களாய் தெரிந்து கொண்டார் என்று இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஊழியம் செய்கிற ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங் ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆண்டவருடைய ஊழியம் செஞ்சால் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? ஆர்டினரி பிலீவர்ஸ்க்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை விட ஊழியம் செய்கிறவங்களுக்கு விசேஷமான ஆசீர்வாதங்கள். ஏசாயா 65 ஏற்கனவே உங்களுக்கு நான் அதை காண்பிச்சிருக்கிறேன். ஏற்கனவே அந்த வசனங்களை உங்களுக்கு நான் காண்பித்திருக்கிறேன். ஆகவே ஊழியம் செய்வது நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய பாக்கியம். ஊழியம் செய்வதனாலே சமுதாயத்தில் ஒரு நல்ல மரியாதை மதிப்பு கிடைக்குது. ஊழியம் செய்கிறதுனாலே ஆண்டவரிடத்துலேருந்து ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதனால் இது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் 4வது ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் 5வது ஆசீர்வாதம் என்று சொன்னால் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆவிக்குரிய வரங்கள், அந்த வரங்களை வைத்துக்கொண்டு நாம் ஊழியம் செய்கிறோம். ஜபம் பண்ணால் வியாதிகள் சுகமாகுது, தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வரங்களினாலே பிசாசுகளை துரத்துகிறோம், பிரசங்கங்களை பண்ணுகிறோம். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்குற ஆவிக்குரிய வரங்கள். இது ஆண்டவர் கொடுக்குற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் 5வது ஆசீர்வாதம். 6வது ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் 6வது ஆசீர்வாதம் என்ன என்று பார்த்தால், ஆண்டவர் நமக்கு கொடுக்குற 6வது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால் ஒரு வல்லமையை தருகிறார். வல்லமை, கர்த்தருடைய வல்லமை நமக்கு கர்த்தர் தருகிறார். இதை குறித்து கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு வல்லமையை தருகிறார். அந்த வல்லமையை கொண்டு கர்த்தருக்காக பெரிய காரியங்களை நம்மால் செய்ய முடியும். அந்த வல்லமையை ஆண்டவர் தருகிறார். அது ஆண்டவர் கொடுக்குற 6வது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் கொடுக்குற 7வது ஆசீர்வாதம் என்ன என்றால் நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம், சொர்க்க ராஜ்யம். ஆண்டவர் கொடுக்குற 7வது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இப்படியாக அருமையான கற்றுப்பிள்ளைகளே, இம்மைக்குரிய உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்குது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒரு பொக்கிஷம் அப்படின்னு நான் சொன்னேன். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒரு 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 நிலம் இருக்குது. அந்த நிலத்தில் யாரோ பொக்கிஷத்தை புதையலை புதைச்சி வச்சுருக்கிறாங்க. அங்கே ஒருத்தன் வேலை செய்கிறதுக்கு வந்திருக்கிறான். அவனுடைய கண்ணில் அந்த பொக்கிஷம் படுது, புதையல் படுது. பார்த்துட்டான், இந்த நிலத்தை எப்படியாவது வாங்கணும் அப்படின்ட்டு அவன் போய் தனக்குள்ளதெல்லாம் விற்று கொண்டு வந்து அந்த நிலத்தை வாங்கிக்கிட்டான் என்று நம்ம மத்தேயு 10:44 படித்தோம். அதனுடைய விளக்கத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிலம் என்றால் உலகம், பொக்கிஷம் என்றால் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் பொக்கிஷம். அவருக்குள்ளே தான் எல்லா ஆசீர்வாதங்கள் இருக்குது. அவருக்குள்ளே தான் எல்லா மகிமைகளும் நம்ம வாழ்க்கைக்கு எல்லாமே அவரிடத்துல தான் இருக்குது. அதில் இயேசு கிறிஸ்து பொக்கிஷமாக இருக்கிறார். இந்த பொக்கிஷத்தை நாம் சம்பாதிச்சுக்கணும். இயேசு கிறிஸ்து ஒரு பொக்கிஷமாக இருக்கிறார் என்கிற சத்தியம் இந்த உலகத்துக்கு புரியாதபடிக்கு சாத்தானானவன் மக்களுடைய மனக்கண்களை குருடாக்கி போட்டிருக்கிறான். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அதை சொல்லுது. அதனால்தான் நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது.
இங்கிலீஷில் ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு இருக்கும். ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். த சாட்டன் ஹேஸ் டார்க்கன்ட் த ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த சாத்தான் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மனக்கண்களை, அறிவின் கண்களை குருடாக்கிட்டான். அதனால் நம்ம இயேசுவை பற்றி சொன்னால் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நம்மளை வெறுக்கிறாங்க, நம்மளை மதம் மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. காரணம், அவங்களுக்கு இயேசு சாமியுடைய மகிமை புரியலை. ஏன் புரியலை? சாத்தானானவன் அவங்களுடைய மனக்கண்களை, அறிவின் கண்களை குருடாக்கிட்டான். அருமையான கற்றுப்பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பொக்கிஷம். அவருக்குள்ளே தான் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது. அவருக்குள்ளே வந்துட்டா, நான் காமிச்சேன் இப்போ உங்களுக்கு, உலகத்துக்குரிய ஒரு 7 விதமான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஒரு 7 விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டா, அல்லது அந்த இயேசு கிறிஸ்துவை சம்பாரிச்சுக்கிட்டா, இதெல்லாம் நமக்கு சொந்தமாகும். இந்த இயேசு கிறிஸ்துவை சம்பாரித்து கொள்ளணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? அவன் என்ன செஞ்சான்? அதனுடைய கிரயத்தை செலுத்தினான். தனக்குள்ளதெல்லாம் விற்று அந்த கிரயத்தை கொண்டு கிரயத்தை செலுத்தி இயேசு கிறிஸ்துவை சம்பாதித்து அந்த நிலத்தை சம்பாதித்து கொண்டான். அதை போலவே இயேசுவை நாம் சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய கிரயத்தை நாம் செலுத்தணும். சும்மாவே வந்துட மாட்டார். இயேசு கிறிஸ்துவை நாம் சம்பாதித்து கொள்ளணும். அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் சொந்தமாக்கி கொள்ளணும் என்றால் நாம் கிரயத்தை செலுத்தணும். அவன் தனக்குள்ளதெல்லாம் விற்று அந்த கிரயத்தை கொண்டு சம்பாதிச்சு கொண்டது போல, அந்த நிலத்தை சம்பாதிச்சு கொண்டது போல, நாமும் கூட கொஞ்சம் கிரயத்தை செலுத்தினாதான் ஆண்டவரை சம்பாதிச்சிக்க முடியும். பைபிளில் ஒரு 2 உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்களேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் என்கிற ஒருத்தர் இருந்தார். அவர் பொம்மைகளை தயார் பண்ணி வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனம் கொடுத்து, இதெல்லாம் விட்டுட்டு நீ வந்தா உன்னை நான் 7 விதமாக ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 1 வசனம், 2 வசனம், 3 வசனம் வாசித்தா எதெல்லாம் விட்டுட்டு வரணுமோ அதை ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஒரு வசனத்துக்கு மட்டும் வாசிங்களேன். ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் ஜனங்களையும் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் உனக்கு உள்ளதெல்லாம் விட்டு புறப்பட்டுவான்னு சொன்னார். ஆண்டவர் கொடுக்குற 7 விதமான ஆசீர்வாதங்களை இவர் சம்பாதிச்சுக்கணும்னு சொன்னால் இவர் என்ன செய்யணுமா? அதோடைய கிரயம் செலுத்தணும். என்ன கிரயம்? என்னெல்லாம் விட சொல்கிறாரோ ஆண்டவர், அதெல்லாம் விட்டுட்டு வரணும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் தைரியம் இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும், துணிச்சல் இருக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரா இல்லையா? ஆபிரகாம் வந்துட்டார். வந்துட்ட பிறகு ஆபிரகாமை ஆண்டவர் 7 விதமான ஆசீர்வாதங்கள்னாலே ஆஸ்வதிச்சார். இப்படி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சம்பாதிச்சு கொள்ளணும். அந்த பொக்கிஷமாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம சொந்தமாக்கி கொள்ளணும்னு சொன்னால் ஆபிரகாமை போலவே நாமும் எவைகளெல்லாம் விடணுமோ, எந்தெந்த குணங்களையும் கெட்ட சுபாவங்களை விடணுமோ, எந்தெந்த தீய பழக்கங்களை விடணுமோ, எந்தெந்த தீய நண்பர்களை விடணுமோ, அதெல்லாம் விட்டுட்டு வரணும். அதுதான் கிரயம். அவைகளெல்லாம் விட்டுட்டு வரணுன்னாக்கா ரொம்ப கஷ்டம், ஆனாலும் விட்டுட்டு வரணும். அதுதான் கிரயம். அப்படி ஒரு கிரயத்தை நாம் செலுத்தினால் இயேசுவை சம்பாதிச்சு கொள்ளலாம். இயேசு என்கிற அந்த பொக்கிஷத்துக்குள்ளே இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் சம்பாதிச்சு கொள்ளலாம். அல்லேலூயா. அதனால் அருமையான கற்றுப்பிள்ளைகளே, நாம் இயேசுவை சம்பாதிச்சு கொள்ளணும். பவுல் என்கிற ஒருவர் இருந்தார். பெரிய படிப்பாளி. ஒரு காலத்தில் இயேசுவை தவறுதலாய் புரிந்து கொண்டார். அதுக்கு பிறகு இயேசு ஒரு தரிசனத்தின் மூலமாக அவரிடத்தில் பேசினார். நான் தான் இயேசு, இந்த உலகத்தை படைத்தவர், நீ என்ன தான் ரொம்ப வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் பேசின பிறகு, இயேசுவை புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருங்க.
இந்த இயேசுவை சம்பாரிச்சிக்கிறதுக்காக நான் எல்லாவற்றையும் குப்பையும் தூசுமாக எடுத்து எரிஞ்சிட்டு வந்துட்டேன் அப்படின்றார். அந்த வசனத்தை வாசிக்கல பாருங்கள். பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி, டு கெயின் ஜீசஸ் கிரைஸ்ட் என்றார். இயேசு கிறிஸ்துவை சம்பாரிச்சிக்கிறதுக்காக இராமல் அதாவது அவர் ஒரு நியாயப்பிரமாணம், இந்த யூதர்களுடைய மார்க்கத்தில் இருந்திருக்கிறார். அதெல்லாம் நான் விட்டுட்டேன் அப்படின்றார். அதுக்கப்புறம் 7ஆம் வசனம், அதே அதிகாரத்தில் 7ஆம் வசனம். எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக, அதான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக, கிறிஸ்துவை சம்பாதிச்சுக்கிறதுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். வாசிங்க 11ஆம் வசனம் கூட வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக விட்டுட்டேன். பார்த்தீங்களா? அப்போ இயேசுவை சம்பாதிச்சுக்கிறதுக்காக, இயேசு என்கிற பொக்கிஷத்தை ஆதாயப்படுத்துறதுக்காக என்னென்னலாம் விட்டாரோ, எதெல்லாம் மைண்டில் மனசில் இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் குப்பை அப்படின்னு நினச்சாரோ அதெல்லாம் அந்த இடத்துல சொல்கிறார். அருமையான கற்றுப்பிள்ளைகளே, இயேசு ஒரு பெரிய பொக்கிஷம். அவரை சம்பாரிச்சுக்கிட்டா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே இருக்கிற மாதிரி தான், எல்லாமே இருக்கும். ஆனால் இயேசுவை சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல, ஆபிரகாமை போல நாம் எவைகளை விடணுமோ, எவைகளை உறுதியாக பற்றி கொள்ளணுமோ, எவைகளெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமோ, தியாகம் பண்ணணுமோ, எவைகளை மறக்கணுமோ, அதெல்லாம் நாம் அதுக்கெல்லாம் தைரியமாக முடிவெடுக்கணும். அதுதான் நாம் செய்யக்கூடிய, நாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த பொக்கிஷத்தை சம்பாரிச்சிக்கிறதுக்காக நாம் செலுத்தக்கூடிய கிரயம். பவுலடியார் சொல்கிறது போல நம்ம மனசில் இதெல்லாம் வேஸ்ட்டு, இயேசுவை விட இது பெருசு இல்லை, இயேசுவை விட இந்த என்னுடைய கௌரவம், என்னுடைய பதவி, என்னுடைய படிப்பெல்லாம் குப்பை அப்படின்னு அவர் நினச்சாராம். பெரிய படிப்புங்க. அப்போ பவுல் பெரிய படிப்பு படித்தவர், நல்ல செல்வந்தர், பெரிய அந்தஸ்தில் இருந்தவர். எல்லாம் குப்பைன்னு தன் மனசில் அவர் நிர்ணயம் பண்ணிக்கிறார். அதனால் இயேசுவை நாம் சம்பாதிச்சு கொள்ளணும்னா நம்ம மனதளவிலே கூட இயேசுவை விட எதுவுமே சிறந்ததில்லை, எல்லாம் குப்பை, எல்லாம் தூசு, எல்லாம் வேஸ்ட்டு என்ற சிந்தையோடு கூட நாம் உறுதியாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அந்த பொக்கிஷமாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. நம்ம பிரேம் பிரதருடைய வாழ்க்கையிலையும் அதை நம்ம பார்க்குறோம். நேற்று ஒருத்தர் எல்லாருக்கும் லட்டு கொடுத்தாரு. என்னன்னு சொன்னால், என்னென்னவோ சொல்கிறார், ஆண்டவர் என்னமோ செய்தாராம் அவருக்கு. போரிங் போட்டாக்கா 60 அடியிலே தண்ணி வந்துச்சான் ஒன்று. அவர் இயேசுவை நம்பினதுனால வீட்டிலேருந்து வெளியே துரத்தப்பட்டார். உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால வீட்டில் வெறுக்கப்பட்டார், துரத்தப்பட்டார், வெளியேற்றிட்டாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய செல்வந்தன். அவர் பெரிய தோட்டத்தை வாங்கியிருக்காரு, அங்கே போர் போட்டிருக்காரு, 60 அடியிலேயே தண்ணியாம். அப்புறம் 1,90,000 ஸ்கூட்டர் வாங்கினாராம் நேற்று. ஏற்கனவே 1-2 இருக்குது. எல்லாமே வீடு கட்டிட்டார். வீடு போன வருஷத்துலேயே போய் நம்ம டெடிகேஷன் பண்ணிட்டு வந்தோம்ல, சொந்தமாக வீடு எல்லாம். அதுதான் சொன்னேன், இயேசு ஒரு பொக்கிஷம். அவரை சம்பாரிச்சுக்கிட்டா வாழ்க்கையில் எல்லாமே சம்பாரித்த மாதிரி தான். எல்லாமே சம்பாரிச்சிருவோம், எல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். பைபிள் ஒரு வசனம் இருக்கு கலாத்தியரில், ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் கொடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க, ஜெபம் பண்ணலாம். கலாத்தியரில் இருக்கும் பாருங்கள், 3:14 வாசிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கெல்லாம் வரும்படியாக இப்படி ஆயிற்று. அதாவது நல்லா கவனிங்க, ஆபிரகாம் சுதந்திரித்து கொண்ட அந்த ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதி மக்களாகிய நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து என்கிற இந்த பொக்கிஷத்தை உங்கள் சொந்தமாக்கிக்கலையோ, சம்பாரிச்சிக்கலையோ, உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். இயேசு ஒரு பெரிய பொக்கிஷம். அவருக்காக நீங்கள் மனசை
திடப்படுத்திக்கிட்டு ஆயத்தப்படுத்திக்கிட்டு தீர்மானம் எடுத்து அந்த பொக்கிஷத்தை சம்பாரித்து கொள்ளுங்க. உலகத்துக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும், ஆவிக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும், நீங்கள் நினைச்சதுக்கும் ஜெபிச்சதுக்கும் எதிர்பார்த்ததுக்கு மேலான ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாக்குவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் கொடுப்பாராக. ஆமேன்.